நேற்று நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய 10 நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக கடந்த 23ஆம் தேதி துவங்கிய பயிற்சி முகாம் நேற்று இனிதே நிறைவு பெற்றது. 10 நாள் பயிற்சி முகாம்ங்கிறது மாவட்ட தலைவர்கள் 74 பேரும் அங்கே தங்கி பல பிரிவுகளில் இருந்து பல துறைகளில் இருந்து அறிஞர்களும் அதே போல மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் வந்து 10 நாள் அவர்களோடு கலந்துரையாடி கேள்வி பதிலோடு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை மாவட்ட தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. கட்சி மறுசீரமைப்புக்கு பின்னால் நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் நியமனத்துக்கு பின்னால் ஜனவரியில் நடைபெற்ற புதிய மாவட்ட தலைவர்களுடைய அந்த பயிற்சி முகாம் என்பது உடனடியாக நடந்திருக்கணும். ஆனால் அசம்பிளி தேர்தல் வந்ததுனால காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பயிற்சி முகாம் என்பது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதற்காக அதனுடைய நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வந்து அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களோடு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர்களோடு செலவிட்டார். அவருடைய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான பாலமாக காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்க முடியும், மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையையும் மத்தியில் காங்கிரஸ் நாளை ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி செயல்பட வேண்டும் என்று மாவட்ட தலைவர்களுக்கு எடுத்துரைத்தார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எப்படி தீர்வு காணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்திய தேசியத்தினுடைய முழு நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற சூரத்தில் தொடங்கி போர்பந்தரில் தொடங்கி இட்டாநகர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான நாடு இந்த நாடு. அவரவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய பண்பாடு மற்றும் வரலாற்று சிறப்பை போற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் யாரும் யாரை விட்டு உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை விடுத்து அனைவரும் சமமானவர்கள் என்ற சிந்தனையோடு இருப்பதுதான் இந்திய தேசிய காங்கிரசுடைய லட்சியம் என்பதை பற்றியெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக நீண்ட நேரம் மாவட்ட தலைவர்களோடு பேசினார். அதற்கு பின்னால மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பின்னால மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் சில நிர்வாகிகளோடு பேச வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்திப்புக்கு பின்னாலே அந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பற்றியும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தலைவர் எடுத்து சொன்னார். அதற்கு பின்னால மிக முக்கியமாக இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் வரப்போகின்ற பாராளுமன்றத்தில் வரப்போகின்ற தொகுதி மறு சீரமைப்பு டீலிமிட்டேஷன் பில், எந்த பில்ல ஏப்ரல் 17ஆம் தேதி தோற்கடித்தோமோ அதே சட்டத்தை மீண்டும் மோடி அரசு அமித்ஷாவினுடைய அரசு கொண்டு வருவதற்காக புறவாசல்ல பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல வகையில் அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அதற்கான திரைமறை வேலைகளையும் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் பல கட்சிகளை உடைத்து, குறிப்பிட்ட விதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைத்து, சிவசேனா கட்சியை உடைத்து பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அமித்ஷாவும் மோடி அவர்களும் டீலிமிட்டேஷன் பில்லை எப்படியாவது பாஸ் பண்ணணும் தமிழ் என்பதற்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் எந்த நேரம் வேணாலும் வரலாம். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் திங்கட்கிழமைக்கு அப்புறம் நடக்கும் பொழுது எந்த நிலையிலும் மீண்டும் டீலிமிட்டேஷன் பில்லை அவர்கள் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் இந்த மாணவர் போராட்டத்தை நீட்டிக்கிறதுக்கான போராட்டத்தாலும் மாணவர் போராட்டத்தையும் அவர்கள் கையாண்ட விதத்தால் 20ஆம் தேதி ஜூலை நடைபெற்ற அந்த போலீஸ் தாக்குதலில் போன வாரம் ஃபுல்லா எல்லாருடைய கவனம் அதில் திரும்பினதுனால இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வராம தள்ளி வச்சிருக்காங்க.
ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் பில்லுங்க என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை என்பது தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பதும் தெளிவு. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் இந்த நிலையில் அவர்கள் எந்த சாக்லேட் கவரில் போட்டு கொடுத்தாலும் சரி, டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, நம்முடைய குரலுக்கு எதிரானது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் கடந்த 17ஆம் தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற வாக்கெடுப்பில் எப்படி அனைவரும் சேர்ந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து தோற்கடித்தோமோ அதே போல தோற்கடிப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில் என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது, பாஜகவினுடைய வன்ம அரசியலுக்கு துணை செய்யக்கூடியது. புதிய டீலிமிட்டேஷன்ல எப்படி அசாம்ல சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அதிகாரங்களை குறைப்பதற்காக எப்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதோ அதே போல மீண்டும் பாஜக செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட போகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒன்றுதான், இந்த டீலிமிட்டேஷன் மட்டும்தான். இருக்க பார்லிமெண்ட்டை வச்சு அவர்கள் போன தடவையே தனி பெரும்பான்மை வாங்க முடியல. 400 சீட்டு ஜெயிப்போம் சொன்னாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 240 சீட்ல வந்து வண்டி நின்றுச்சு. அதனால மக்களை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதை நிறுத்துவதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது டீலிமிட்டேஷன். இந்த ஆயுதத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் மதர்சார்பற்ற கூட்டணின்னு நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டணியா இருந்தோம். அந்த கூட்டணியில திமுக தலைமை வகித்தது. அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் வெளியில வந்துருச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பது மாறல. எங்களை பொறுத்த மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாடு மக்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிரானது. அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து நிற்கிறது என்பதை சொல்றதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டோம். அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கான் டெல்லி, தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் சேர்ந்து. இந்த 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக தெளிவாக இருப்போம். இந்த டீலிமிட்டேஷன் பில்ல நாங்கள் எதிர்க்கிறோம், அதை எதிர்த்து வாக்களிப்போம். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு. இங்கேயும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸோட நடைபெறும், தமிழக காங்கிரஸோட எதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்க டீலிமிட்டேஷன். முதல்ல டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு காவிரிக்கு வருவோம். நான் பேசிக்கிட்டு இருக்க டீலிமிட்டேஷன் பத்தி கேள்வி இருந்தா கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியும். இந்தியா பிளாக் கூட்டணியிலேயே கேள்வியில் ஆரம்பிச்சு அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி 2 பேரும் கேட்கிறாங்க. திமுகவுடைய இந்த விலகுதல் என்பது பலவீனப்படுறது அழைக்கணும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையா இருக்கு, வாய்ஸா இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவை மீண்டும் அழைப்பது போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டீலிமிட்டேஷன் ஒட்டி அது பேச்சுவார்த்தை ஏற்படும் முயற்சி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப இன்னும் தெளிவு பெறலன்னு நினைக்கிறேன். ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. 8 நாள் கேட்டுக்கிறேன். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. 8 நாளா கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 8 நாளா ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்ல எல்லா கட்சி டிஎம்சி வந்துகிட்டு இருக்கு, சமாஜ்வாதி வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் 23 கட்சிகள் உட்கார்ந்து முடிவு பண்றோம். வராதவங்களை பத்தி நாங்க பேச முடியாதுல்ல. எங்க கூட்டணியில, எதிர்கட்சி கூட்டணியில இருக்க கட்சிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லாத கட்சிகளை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17ஆம் தேதி என்ன நிலை தமிழ்நாட்டினுடைய கட்சிகள், எம்பிகள் எடுத்தாங்கிறத நீங்க தொடர்ந்து பார்க்கணும். யாரு நகலை எரிச்சா, யாரு பட்டாசு வெடிச்சா அப்படிங்கறதெல்லாம் வரலாறு நீங்களும் கவர் பண்ணீங்க. அதனால எந்த ஊர்ல நகல் எரிக்கப்பட்டுச்சு, எந்த ஊர்ல பட்டாசு வெடிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பட்டாசு வெடிச்சதும் நகல் வெடிச்சதும் திடீர்னு என்ன மாறி போச்சுங்கிறதா கேள்வி. மாறாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் என்பது தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமானது. இதுல டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முழு உரிமைகளை நம்ம பிஜேபியினுடைய, RSS கால்களில் கொண்டு போய் குவிக்கிறாப்புல ஆயிரும். அதற்காகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்தா போன பழைய 71 டீலிமிட்டேஷன், 76 டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் அல்லது 21 டீலிமிட்டேஷனா இருக்கட்டும்,
அதை நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்தா குரல் வந்துச்சு. தோற்கடிப்பதற்கு 2026 தமிழ்நாட்டில் இருந்தா குரல் வந்துச்சு. அதை மறந்துடக்கூடாது. டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு டேஞ்சரஸ். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை குறைச்சிடும். இதுதான் ரொம்ப தெளிவான நிலைகளை பொறுத்தவரை. நீங்க சொல்றது தமிழக மக்களுக்கு எதிரானது. அதனால வந்து நீங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்களிக்க போறீங்க. மதசார்பற்ற எல்லா கட்சிகளும் வாக்களிக்கணும்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பட்டாசு வெடித்து கொண்டாடுறது யாருன்னு தெளிவுபடுத்துறீங்க. இப்பவும் அவங்க வந்து வாக்களிக்கணும், இதான் தன்னுடைய நிலையில வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கை விடுறீங்க. எங்களை பொறுத்த மட்டுமே எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். நாங்க சொல்றதெல்லாம் என்ன, எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். போன தடவை அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பா யாரு குரல் கொடுத்தா, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பா யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஆதரவு தெரிவிச்சா? 3 கட்சி ஆதரவு தெரிவிச்சு. ஒன்னு பாஜக, 2வது பாமக, 2 கட்சி, இன்னொன்னு ஏடிஎம்கே. 3 கட்சி தமிழ்நாட்டில இருந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தந்த கட்சிகள். போன டீலிமிட்டேஷன் ஏப்ரல் 17 தோற்கடிக்கப்படும் போது. இது வரலாறு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் போயிடணும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில டெல்லியில போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியவாங்க இருக்காங்க. ஓட்டு போட போறோம்னு சொன்ன 3 புண்ணியவாங்க. ஒன்னு பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி. பிஜேபி எப்பவுமே அதுக்கு ஆதரவா இருக்கிறது. அதனால இதோட யாரு சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யாரு சேர்றாங்கிறது நீங்க தான் பார்த்து. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க வந்து அவங்க அன்னைக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு பட்டாசு வெட்டி கொண்டாடினாங்க. நீங்க அப்ப நீங்களே தான் கூட இருந்தீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இப்ப வந்து திமுக வந்து நிறைய திமுக ஆதரவு தெரிவிக்க போதா? நீங்க தான் சொன்னீங்க. அவங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொண்டாட பண்ணாங்க. நீங்க ஏன் சொல்றதுக்கு எந்த கட்சியும் சொல்றதுக்கு என்ன தயக்கமா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா, யாரு நகலரிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்ல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எங்களுடைய வாதம் 2 பேரும் புரியல நினைக்கிறேன். 2 பேரும் நீங்க சொல்லுங்க திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு கேட்கணும். நீங்க அதே எங்களுக்கே திருப்பி கேட்கறீங்க. நீங்க எதே சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கா? அவங்ககிட்ட கேட்கணும். நீங்க தானே சொல்றீங்க 3வது ஒருத்தர் வந்து வர போறாங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி, இன்னொரு கட்சி அப்படின்னு ஒரு டிக்கெட் நீங்க தான் புள்ளி கொடுத்தீங்க. அதான் யாரும் நான் கேட்கறோம். 3வது யார் வர்றாங்களான்னு கேட்டேன். அதுதான் யார் வர்றாங்க உங்ககிட்ட பத்திரிகையாளர் கடை கேட்க முடியும். நீங்க தானே ஊர் சிங்கலா வச்சிருக்கீங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சொல்ல மாட்டேன்றீங்க. நான் திருப்பி சொல்றேன். உங்ககிட்ட குழம்பிராதிய திமுக. நான் திமுகங்கிற வார்த்தையே சொல்லல. நான் சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை என்ன, பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் 3 பேரும் தெளிவான நிலை எடுத்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா தொடர்ந்து ஏப்ரல் 17 ஓட்டு போடுவோம் சொன்னாங்க. அங்கே ஓட்டு போட முடியல அவங்கனால. பிஜேபி இல்ல, இந்த 2 கட்சிகளும் ராஜ்யசபால தான் இருந்துச்சு. அதனால ராஜ்யசபாவுக்கு இந்த பில் போகவே இல்லை. அதனால ரொம்ப தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இது போக இருக்க எந்த கட்சியும் பாராளுமன்ற எம்பிக்கள் வச்சிருக்க கட்சிகள் தான் அடுத்த கேள்வியே. எம்பிக்கள் வச்சிருக்க காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் இருக்கா? நான் முதல்ல என்ன சொன்னேன், 13 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கோம். நாங்க யாரு இதுல ஓட்டு போட்டோம்னா கூட, காங்கிரஸ் கட்சியில நாங்க அதுக்கு ஏத்து ஓட்டு போட்டோம்னா கூட அது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி நான் உட்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்க நான் உட்பட இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னா அது தமிழ்நாட்டுக்கு துரோகம் சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? டீலிமிட்டேஷன் முடிச்சிருவோம். கேள்வி முடிஞ்சிருச்சா? எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட பில்லு கிடையாது. அது எங்களோட பில்லு கிடையாது. நாங்க சொல்றது எல்லாம் என்ன, ஒரு பில்ல பிஜேபி கொண்டு வருது, அதுதான் எல்லாத்தையும் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பில்ல கொண்டு வர்றது நாங்க எங்க பில்லு கிடையாது. அது பாஜகவோட பில்லு யாராட்ட கேட்கணுமோ ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. நாங்க சொல்றோம், நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்ப்பா, பாஜக காரர்களே நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன மிரட்டு மிரட்டினாலும் சரி, சிபிஐ வச்சு மிரட்டினாலும் சரி, இடியை வச்சு மிரட்டினாலும் சரி, யாரை வச்சு மிரட்டினாலும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்ங்கிறது காங்கிரசினுடைய நிலை. தமிழ்நாடு காங்கிரசினுடைய நிலையும் அதுதான். எங்களை பொறுத்தப்பட்ட இந்த பயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். நாங்க அப்பவும் சொன்னோம். 2026 ஏப்ரல் 17 அந்த சட்டம் தோற்கடிக்கப்படும் போது இதே நிலை தான், இன்னைக்கு இதே நிலை தான். இதுக்கு நடுவுல யாரு மியூட் ஆயிருக்கிறாங்கிறது அவங்களுடைய கேள்வி. நாங்க சொல்றதை கேட்டுக்கிறீங்க.
நாங்க ஒரு மதசார்பற்ற கூட்டணி ஒரு அணியில இருந்தோம். அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம். நீங்க ஒரு சேனல்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த சேனலை பத்தி பேசுவீங்களா? பேச மாட்டியா? அப்படித்தான் இருப்பீங்க. அது மாதிரி நாங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம். அதை பத்தி நாங்க பேச விரும்பல. நாங்க கேட்கறா எங்களுடைய நிலை என்ன, காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்ன? நாங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இந்த டீலிமிட்டேஷன் துரோகம், தமிழ்நாட்டுக்கு எதிரான இது, தமிழ்நாட்டினுடைய துரோகம் செய்வதை யாரும் இதுல அனுமதிக்க கூடாதுங்கிறோம். அவர் சகோதரர் கேட்டாப்ல நீங்க போய் ஆதரவு கேட்க வேண்டியன்னு. நாங்க அந்த பில்லே கொண்டு வரலையே. பில்லை கொண்டு வந்தவங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலை எடுக்க வேண்டியது அவங்களோட நிலை. நான் எதுக்குறமா இல்லையான்னு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? டீலிமிட்டேஷனுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னு இருக்க எம்பிக்கள் தான் 63 எம்பி நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். மொத்த ராஜ்யசபாவையும் சேர்த்து 62 நினைக்கிறேன். 62 ராஜ்யசபா மொத்த ராஜ்யசபாவையும் சேர்த்திங்கன்னா 62 பேர் இருப்போம். 62 பேர்ட்ட கேளுங்க மைக் நீட்டி, நீங்க ஆதரிக்கிறீங்களா டீலிமிட்டேஷன்? எல்லாரும் பதில் சொல்லட்டும். அதுல கணக்கு தெரிஞ்சிருப்போம் 62ல எத்தனை பேர் வாக்கு போட போறாங்க. இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றா தமிழ்நாட்டினுடைய ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி உட்பட எதிர்த்து வாக்களிச்சோம். அப்பதான் பட்டாசு வெடிச்சோம். பட்டாசு வெடிச்சது அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அந்த என்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன்ல யாரு தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எட்டப்பர்கள். எதிர்த்து யார் வாக்களிக்கிறாங்களோ அவர்கள் எட்டப்பண்ணாரு. எதிர்த்து யாரு வாக்களிச்சாலும் சரி, அவர் யாரையும் பேரெல்லாம் சொல்லல. யாரு டீலிமிட்டேஷனை எதிர்த்து வாக்களிக்க போறாங்களோ தமிழ்நாட்டில இருந்து, தமிழ்நாட்டுக்கு எதிரான பில் இந்த பில்லு, இதற்கு ஆதரிச்சு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எட்டப்பர்கள் தான். இல்ல அது நாங்க அதான் நீங்க நாடாளுமன்றம் நான் சொல்றேன் கேளுங்க விளக்குது. அவர் சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற எட்டப்பர் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க. முதல்ல அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. எட்டப்பன் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்காரு அவர். ரெண்டாவது அமித்ஷாவுடைய அதிமுக இருக்கிற எம்பிக்கள் அவர்கள் எட்டப்பர் லிஸ்ட்ல இருக்காங்க. மூணாவது யார் இருக்கா? பாஜக. அது முதல்ல அந்த பில்லை கொண்டு வரது பாஜக தான். எம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப வேற யாரும் இந்த எட்டப்பர் லிஸ்ட்ல சேருதாங்கிறத நீங்க கேட்க வேண்டியது. யார் ஓட்டு போடுறாங்களோ அப்பதானே தெரியும். நான் சொல்றத கேட்டுக்கிறேன். பிட்ரயலுக்கு தமிழ்நாட்டில் அதாவது துரோகத்துக்கு ஈக்குவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எட்டப்பன் தான். காவேரி பிரச்சனை ஏன் இவ்வளவு அரசியல்? போடணும் தான் சொல்றேன். நான் கேட்கறதுல என்ன, நான் கேட்கறதுல என்ன, நான் சொல்றதுல என்ன, எல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். வேற யாரும் குழம்பி இருக்காங்களாங்கிறத கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. தமிழ்நாட்டில் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து 2 எட்டப்பர்கள் இருந்தாங்க. ரைட்டா? இந்த பில்லுக்கு ஆதரவா அவர்களுக்கு ஓட்டு போட முடியல. என்னன்னா இந்த பில்லுக்கு இருப்பா டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா 2 பேர் ஆதரவு சொன்னாங்க. ஒன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுகவினுடைய எம்பிக்களும். இதுதான் இவர்கள் தான் எட்டப்பர்கள் முதல்ல சொன்னது. இந்த தடவை பில் வரும்போது இந்த லிஸ்ட்ல எட்டப்பர் லிஸ்ட்ல வேற எதுவும் சேருதாங்கிறத நீங்க தான் கேட்கணும். பில் வந்தோன்னா தானே தெரியும். இந்த வாரம் வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது. நீங்க பப்ளிக் பிரஷர் தான், மக்களுடைய பிரஷர்னாலதான் யாருமே மாற போறது. நீங்க யாருமே கேட்கலன்னு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப தண்ணி வந்துருச்சு காவிரியில, தண்ணி வந்துருச்சு வர்றப்பா முடிச்சுக்கிறப்ப அடுத்து வருவோம். காவிரிக்கு தானே வர்றப்ப தண்ணி வந்துருச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, தண்ணி வந்த பிரச்சனைய இப்ப ஏன் தண்ணி வந்துச்சுன்னு கேள்வி கேட்பீங்க. வருங்க கேட்போம். கேளுங்க. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திமுகவோடு இணைந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுறாரு. காங்கிரஸ் தலைமை சொன்னா டி.கே. சிவகுமார் கேட்க மாட்டார், ஸ்டாலின் சொன்னாதான் கேட்பார்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் கர்நாடகாவினுடைய
கர்நாடகாவை அவர் பேசுவார். அவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு நலன் அவருக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பேசணும்னு நினைச்சாருன்னா அதுல தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்க கர்நாடகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதியும் ஒன்னா நிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆளுகள் தான் நம்ம குறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க, இவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க. அங்க இருக்க ஆளை பார்த்து சொல்லி கர்நாடகக்காரங்களை சொல்லுங்கப்பா. நீங்க பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? ஒருத்தரை மாத்தி ஒருத்தி நம்மளத்தான் கையை காட்டிக்கிட்டு இருக்கமே ஒழிய நம்ம தமிழ்நாடு ஒரே வாய்ஸ்ல பேசுறது கிடையாது. சட்டமன்றத்தில் தீர்மானம், அனைத்து கட்சி தீர்மானம், அனைத்து கட்சி எல்லாம் உட்கார்ந்துருச்சு சட்டமன்றத்தில். எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தீர்மானத்தை போட்டோம். எதிர்கட்சி தலைவர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தையும் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து படிச்சாங்க. இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டு அது வெளியில அப்புறம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்மானம் தப்புங்கிறாங்க. ஏப்பா சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாரும் சேர்ந்தாரப்பா போட்டீங்க. போட்டுட்டு தீர்மானத்தை போட்டு இது தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஊர்ல இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க? ஊர்ல வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க? என்னடா தமிழ்நாட்டில் யாரும் எந்த கட்சியும் சட்டமன்றம் அதாவது ஒருமித்த கருத்தோட நாங்கள் நாங்க தீர்மானம் நிறைவேற்றோம் அப்படிங்கறத தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கணும் மத்திய அரசு கொண்டு போய். அதை கூட கொடுக்க முடியாது ஆக்கி வச்சுட்டு. ஏன்னா இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உள்ள அரசியல் தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றது முக்கியமான அது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல காவிரியில அந்த மேகதாது அணை நிப்பாட்டணுமா அது முக்கியம் கிடையாது. அவங்களோட அரசியல் தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாட்டினுடைய ஓவரால் நன்மை முக்கியமா இல்லாம போயிருச்சு. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஸ்டேட்ல தண்ணி காப்பாற்றுறாங்க. இப்ப மழை வந்த உடனே திறந்து விட வேண்டியா இருக்கு. மழை வந்துருச்சுல, இப்ப நிப்பாட்ட வேண்டியானா? இப்ப தண்ணியை வச்சு கொடுக்க கூடாது 3 நாள் போய் நேற்று தான் எடியூரப்பா போய் போராட்டம் பண்ணிருக்காரு. தண்ணிக்கு தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு. நிப்பாட்ட முடியாது. மழை அவ்வளவு பேச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தண்ணி திறந்தா விட்டு ஆகணும். ஏட்டா அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி கூடாதுன்னு ஒரு எடியூரப்பா பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய பையன் கடிதம் எழுதியிருக்காரு தமிழக முதலமைச்சர். அவங்க பண்ற அட்டூழியம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் எழுதிருக்காங்க திருவள்ளூர் சிலைக்கு போயிட்டாப்ல. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எப்படா தண்ணி கொடுக்காம இருக்கணும்ங்கிற பார்த்தாங்க. இப்ப மழை வந்துருச்சு, தண்ணியை திறக்க வேண்டிய போச்சு, தண்ணியை கொடுத்தா ஆகணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாடு அரசுக்குள்ள பேச ரெடியா இல்ல. தீர்மானத்துல யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசுறோமோ அவங்க எல்லாம் பேச ரெடியா இல்ல. கோர்ட்டுக்கு போறோம், நான் தனியா போவேன், நீங்க தனியா வா. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய முதலமைச்சர் எல்லாரும் சட்டமன்றத்தில் பத்தியே பேசல, தீர்மானமே போடல, ஒண்ணுமே பேசலப்பா, யார்கிட்டயுமே பேச மாட்டாரு, தனியா அவர் தான் முடிவெடுக்கிறாருன்னா பரவாயில்ல, கேட்கலாம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுங்கள், அதுகளை கூட்டுங்கள். எல்லாரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தானே பேசுனீங்க, எல்லா கட்சியும் தானே பேசுனீங்க, எல்லாரும் தானே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்களும் வழிவரும் ஆம் என்றோடு ஆமென்க, இல்லை என்றோடு இல்லை என்று எல்லாரும் தானே கைது கொடுங்க சொல்லி ஒருமித்த கருத்தோட நாங்க பாஸ் பண்ணிட்டோம். பிஜேபி மட்டும் விட்டுட்டே பாவம், பிஜேபி அவர் கூட்டி எம்பி எம்எல்ஏ மட்டும் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாடு பிரிஞ்சு நிக்கணுங்கிறது எனக்கு என்னுடைய குழப்பமே என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசியல் முக்கியமா இருக்கு தண்ணியை விட? இதுதான் கேள்வி. கர்நாடகத்தை மட்டும் தண்ணி முக்கியமா இருக்கு அரசியலை விட. உங்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க கூடாது. நேத்து போய் எடியூரப்பா மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் மைசூர்ல போய் தண்ணி திறந்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய அதை கேட்டா எங்க நயனார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லை எங்க அண்ணனுக்கு. சரி, அதாவது விட்டு விடுங்க. சரி, எடியூரப்பா நான் திட்டிக்கிறேன், நீங்க திட்ட வேணாம். காங்கிரஸ்காரங்க திட்டத்துக்கு மட்டும் நயனார் நாகேந்திரன் தவி குச்சிட்டாருல. நான் கேட்கறதெல்லாம் காங்கிரஸ் பிஜேபிங்கிறது என்ன? தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அவரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கட்சி மட்டும்தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாடு முக்கியமா இருக்க மாட்டேங்குங்கிற சிந்தனை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். கர்நாடகத்தில் பிஜேபியா இருந்தாலும் சரி, ஜனதாதளா இருந்தாலும் சரி, நம்ம மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும். இப்ப அண்ணன் பாமக வேற அங்கே கிளைகள், ஆந்திராவில் கிளைகள் தொடங்கியிருக்காரு. எப்ப கர்நாடக கிளை தொடங்குறாரோ அன்னைக்காவது அன்னைக்கு பேசாம இருக்கட்டும். இது தமிழ்நாட்டினுடைய நலனை பத்தியாவது பேச ஆரம்பிக்கட்டும். அரசியல் செய்ய விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நதியை நீரை பத்தி நம்ம ஏன் நம்ம அரசியலை பண்ணாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்ய மாட்டோம்ங்கிறது வேதனையா இருக்கு. அதைத்தான் கூட சொல்றேன். காவிரி விஷயத்திலையும் மேகதாது அணை விவகாரத்திலையும் கடந்த 50 ஆண்டுகள்ல கலைஞர் கருணாநிதி செய்ய தவறினால்தான் இந்த நாள் வரைக்கும் தீர்வு எட்டப்படாம இருக்குன்னு டிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். இன்னும் எங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவான பார்வை. நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி முக்கியம், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் வரணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்க அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம்.
கர்நாடகாவில் எப்படி டி.கே. சிவகுமார் எடியூரப்பாவும் ஒன்னா சேர்ந்து குமாரசாமி ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டு அவங்க தனி டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்களோ அதே மனநிலை தான் நான் இருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணன் நயனார் நாயந்தரோட சேர்ந்து நாங்க ரெடியா சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம். நிர்மல்குமாரோட சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். அன்புமணி ராமதாஸோட சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா இவர்கள் எல்லாம் என்ன அரசியல் செய்யறதை விட்டுட்டு நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது தான் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானத்தை போட்டு எல்லாரும் சேர்ந்தானே நின்னாங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்ட தீர்மானம் தானே, எல்லாரும் ஏத்துக்கிட்டு இதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன தீர்மானம். அந்த தீர்மானத்தில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் தானே தீர்மானம் போட்டோம், எல்லா கட்சிகளும் தானே அதுல இருந்துச்சு. எல்லா இந்த ஒரு கட்சியில இருந்து எல்லா கட்சிகளையும் பேச வச்சாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நம்மளுக்கு பைபிள் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு குரான் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பகவத்கீதை மாதிரி இருக்கணும். அந்த தீர்மானத்தை விட்டுட்டு மச்ச எல்லா பேச்சும் பேசுறமே, இது நியாயமா? அந்த தீர்மானமே தப்புன்னு வந்து வெளியில பேசுறாங்களே. நம்ம அமித்ஷா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், அந்த தீர்மானம் தப்பு, அது தப்பா போட்டாங்க, அழிச்சு எழுதணும். இது எந்த விதத்தில் நியாயம்? சரியா? நம்பிக்கை விட்டு பதவி வாங்கிய நச்சிப்பாம்பு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவிரி விவகாரம் பத்தி பேசாம போயிருக்காங்க, அவங்க தான் துரோகிகள் அப்படின்னு தயாநிதி மாறன். யாரா? ராகுல் காந்தி காவிரி விவகாரம் பத்தி பேசாம போயிருக்காரு, நீங்க நம்பிக்கையை விட்டு பதவியை வாங்கிய நச்சிப்பாம்புகள்னு விமர்சனம். நம்பிக்கையை யார் விற்கிறாங்க பாப்போம். இந்த வாய் வசனம் பேசுறதெல்லாம் தயாநிதி மாறன் நிறுத்த சொல்லுங்க. சரியா? நம்பிக்கையை யார் வித்தா என்ன பண்ண போறீங்கிறத இப்ப 14 அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பார்ப்போம். மக்கள் இதற்காகத்தான் உங்களை உட்கார வச்சிருக்க இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. தேவையில்லாம அளவுக்கு அதிகமா பேசினா தயாநிதி மாறன் அவர்களே வேற மாதிரி எனக்கு வந்துடும். அக்கறை இல்லாமல வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த நேரம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணியை திறந்து விட்டாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சா இல்லையா? அவர் வந்து இங்க வந்து கால் பதிக்கும் போது தண்ணி விட்டாங்களா இல்லையா? ஏன் சார் நீங்க சொல்றதை கேளுங்க. மழை இது வந்து மழை பெய்யல கண்டிப்பா கேட்பாருன்னு சொல்றீங்க. இப்ப 4 நாள் கழிச்சு மழை பெய்யல, தண்ணி காவிரியில விடலைன்னா கண்டிப்பா ராகுல் காந்தி கேட்பாரு. தண்ணி அவர் திருப்பி வருவாரு, மழை பெய்யும் திருப்பி தமிழ்நாடு. நான் சொல்றேன் கேட்டுக்க, திருப்பி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி திருப்பி கேட்கறது அங்கிருந்து மழையே வராமையே போன் பண்ணலாம், சொல்லாமல இருக்கு. நீங்க என்னன்னா நீங்க சொல்றதை பார்த்தா அவர் வரணும், மழை வேணும் போன வாரமே கூப்பிட்டுருக்கலாம்ல அவரை சொல்லிடுறேன். போன வாரம் வந்திருந்தா தண்ணி வந்துருக்கணும், அடுத்த தடவை சொல்லிருக்கேன். நான் எனக்கு தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமார் வந்து பத்திரிகையில சொன்னதை பார்த்தேன். சரியா? இங்க வந்து இந்த சிஎம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் பேசுவதில் எந்த தவறு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்த விஷயங்கிறது நல்லது. அவரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோட பேசுவது என்பது தப்பா அரசியல் பண்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சுக்கிறணும். பேசாம எதுவுமே தீர்க்க முடியாது. நீதித்துறையில நம்மளுக்கு நியாயம் இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நியாயம் நம்மளுக்கு வந்தே ஆகும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கடவுள் நம்புறவங்களா இருந்தா, நம்பாதவங்களா இருந்தா நம்மளுடைய முயற்சின்னு சொல்லிக்கிறோங்க. நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே ஆகும். மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பா போயிருச்சு. சம்பால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப குருவைக்காவது காப்பாற்றணும், குடிநீராவது காப்பாற்றணும். இதுதான் விவசாயிகளோட நிலை. நம்மை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கணும். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், அரசியல் பண்ணாம இருக்கணும். காவிரியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனுடைய விளைவு பல காலங்களா என்ன நடந்துருச்சு கேட்டா, பேச மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனா தமிழக அரசியல்வாதிகள் இங்க இருந்து பெங்களூர்ல போய் என்ன பண்றாங்க நம்ம எல்லாரும் தெரியும். கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, பழைய கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் கர்நாடகாவில் மாட்டிக்கிறது. அதனால நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள். எப்படி தேவராஜ அரசு காலத்திலையும் இவர்கள் காலத்திலையும் எப்படி வந்து பேசி தீர்க்கக்கூடிய நிலையில இருந்துச்சோ அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரியது. நான் அவர் பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் அவர் பேசுவதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். டி.கே. சிவகுமாருடைய கமெண்ட் நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா, இந்த 3ஆம் தேதி என்னமோ ஏதோ இருக்க சூழ்நிலையில என்னால பேச முடியாதுன்னு சொன்னாரு. பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த நிலையை போல நல்ல நிலை இது. சட்டப்படி நம்ம போராட வேண்டியதை போராடிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? நன்றி, வணக்கம்.
அது பதில் சொல்லிட்டப்பா. அதுதான் பதில் சொல்லிட்டேன். இவ்வளவு நீ பதில் சொல்லிட்டேன்.